ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக. இப்போது ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு நம்பரை போட்டு இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அந்த ஃபோனோட நம்பர் தெரிஞ்சால் தான் உங்களால் கால் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை உங்களால் ஃபங்க்ஷனோட நேமை வச்சு கால் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஃபங்க்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கோட் நடக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டுறேன். demo.java அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு, ஓகேவா? இதுக்குள்ளே இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாய்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு நம்ம போடுறோம். வாய்ட் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஹாய்ன்னு இல்லை க்ரீட்டிங்னு எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் க்ரீட்டிங்னு எழுதிக்கிறேன். இந்த 2 ப்ராக்கெட் நம்ம போடணும். ஓகே, இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் நம்ம போடணும் ஃபங்க்ஷனுக்கு முடிகிறப்ப. அதுக்கப்புறம் பாடி, இதுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் நினச்சிக்கோங்க. system.out.print வணக்கம். அதாவது எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கூப்பிடுறோமோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லும் அப்படின்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும். அவ்வளோதான். ஓகே, எப்படி ஒரு ஃபோனுக்கு கால் பண்ணுறீங்க, அந்த ஃபோன் எடுத்தோன்னே யாராவது பேசுவாங்க, கரெக்டாக? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறீங்க. இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டோன்னே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமோ அதை பண்ணும். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், வணக்கம்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். யார் கூப்பிட்டாலும் வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் சொல்லும். இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ். இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிடணும்னா என்ன பண்ணணும், டேரெக்டாக நான் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனோட பேரை நான் சொன்னால் போதும். அப்போது க்ரீட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனோட பேரை நான் சொன்னால் போதும். ஸோ வெறும் க்ரீட்டிங்னு சொல்லக்கூடாது, இது ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இந்த ப்ராக்கெட்டை நான் போடணும். இப்படி போட்டு நான் செமிகோலன் போடுறேன். ஸோ இப்படி நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்றதா அர்த்தம். ஆனால் என்னால் டேரெக்டாக கூப்பிட முடியாது. ஏன்? இது நான் இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வெளியே இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக என்னால் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட முடியும். டெமோ obj1 object1 equal to new demo. ஓகே, இங்கேயும் கிளாஸ் நேம் ப்ராக்கெட். இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். இப்போ நான் obj1 டாட் க்ரீட்டிங், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்குன்னு கவனிங்க. ஸோ நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த டெமோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். டெமோ obj equal to new demo. இப்போ obj1 டாட் க்ரீட்டிங் அப்படின்றப்ப இந்த ஆப்ஜெக்ட் போய் இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வணக்கம்னு அவுட்புட் வந்திருக்கு. எப்படி? ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனில் டெமோ obj1 equal to new demo. ஃபஸ்ட்டு இந்த லைன்லாம் ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு மெயின் எங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு மெயினில் தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் இங்கே தான் இருக்குது. மெயினில் டெமோ obj1 equal to new demo. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு இந்த கிளாஸ். அப்போது இந்த ஆப்ஜெக்டால் இந்த க்ரீட்டிங்கை ஆக்சஸ் பண்ண முடியும். obj1 டாட் க்ரீட்டிங் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்படி நான் போடுறப்ப இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், வர்றவங்க எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளது எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். வாய்ட் ஜஸ்ட்டு டம்மின்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். system.out.println. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், obj1 டாட் டம்மி அப்படின்னு சொல்லி போட்டோன்னா ஃபஸ்ட்டு வணக்கம் பிரிண்ட் ஆகுது. obj1 டாட் க்ரீட்டிங் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீட்டிங் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அடுத்து obj1 டாட் டம்மி அப்படின்றப்ப செகண்டாக இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஓகேவா? ஓகே, இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியே ஆகணுமா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் நம்மளால் இதை கால் பண்ண முடியுமா? இப்போ நல்லா கவனிங்க. வாய்டு டம்மி இருக்குது, வாய்டு க்ரீட்டிங் இருக்குது. நான் பண்ண போகிறது நல்லா கவனிங்க. நான் obj1 டாட் க்ரீட்டிங்கை மட்டும் கால் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. ஸோ obj1 டாட் க்ரீட்டிங் கால், ஃபஸ்ட்டு டெமோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு க்ரீட்டிங்கு கால் பண்ணுறேன். க்ரீட்டிங்க்கு கால் போகும், வெளியே வணக்கம்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. இந்த டம்மியை நான் கால் பண்ணல இங்கே, கரெக்டாக? இப்போ டம்மியை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கால் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும் நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டெமோ objன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோம், வணக்கம்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வணக்கம்னு பிரிண்ட் பண்ணோம். அடுத்து டம்மியை கால் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணும், இது போய் டம்மியை கால் பண்ணும். ஓகே, இது போய் டம்மியை கால் பண்ணும்.
டம்மி என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஐஎம் டம்மின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஐஎம் டம்மின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணிட்டு பாருங்கள், வணக்கம்னு பிரிண்ட் ஆகுது, அடுத்த ஐஎம் டம்மின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் இருந்தாலே அது ஃபங்க்ஷன் தான், கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ நான் நல்லா கவனிங்க, இப்போ நான் க்ரீட்டிங்குள்ளேருந்து டம்மியை நான் டேரெக்டாக கால் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. இங்கே நான் ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணல, ஒன்றும் க்ரியேட் பண்ணல, டேரெக்டாக கால் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஆனால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து மட்டும் என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியல. வெறும் க்ரீட்டிங்னு மட்டும் போட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது. இங்கே நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் இப்படி வெறும் க்ரீட்டிங்னு மட்டும் போட்டால் எனக்கு எரர் வருது. என்ன எரர் சொல்லுது, cannot make a static reference to the non-static method greeting. greeting அப்படின்றது non-static method. ஆனால் இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து நான்-ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த இடத்துல நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ எந்த எரரும் வரல, கரெக்டாக? இப்போ எந்த எரரும் வரல. இப்போ எங்கே எரர் வருது, டம்மிக்கு எரர் வருது. கவனிங்க, ஸ்டாட்டிக்லேருந்து ஸ்டாட்டிக்கை கால் பண்ண முடியுது. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், க்ரீட்டிங்கை கால் பண்ணுறேன். இப்போ க்ரீட்டிங் கால் ஆகுது, நான் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் கால் ஆகுது. ஏன்னா க்ரீட்டிங் இப்போ என்னது, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனு. ஆனால் இப்போ டம்மியில் எரர் வருது. ஏன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளால் நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. இங்கேருந்து நான் டம்மியை கால் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதனால் எனக்கு எரர் வருது. ஸோ இப்போ நான் ஒன்று என்ன பண்ணலாம், இதை நான் ஸ்டாட்டிக்காக மாற்றலாம், எரர் வராது, எல்லாம் கிளியர் ஆயிரும். இல்லை அப்படின்னா நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த டம்மி ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நல்லா கவனிங்க, இப்போதைக்கு ஸ்டாட்டிக்லேருந்து நான் ஸ்டாட்டிக்கை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்டாட்டிக்னா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம லேட்டராக இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், பட் ஸ்டாட்டிக்லேருந்து இன்னொரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர், கூல். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஓகே, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள், மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். mobile.java மொபைல்னு க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆக்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய ஃபோன் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். வாய்ட் ஐஃபோன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், system.out.print this is iPhone. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி சாம்சங்க்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள், ஓப்போவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள், ரியல்மிக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், மொபைல் obj1 என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம், நியூ மொபைல் obj1.iPhone கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் பண்ணிவிட்டு mobile.javaன்னு போடுறேன், தென் ரன் பண்ணுறேன், எனக்கு this is iPhone வருது. நீங்கள் இதே மாதிரி சாம்சங்க்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள், ஐஃபோனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த அடிஷன் கிளாஸில் 2 வேரியபிள் இருக்கணும். ஒன்று a=10, இன்னொன்று b=20. ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த அடிஷன் கிளாஸில். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் சம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் மெயின் மெத்தட்லேருந்து இந்த சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் டூ இட். ஸோ புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், addition.java. ஓகே, இங்கே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், 2 வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். int a=10, int b=20. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். வாய்டு சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ப்ராக்கெட். இந்த சம் என்ன பண்ணணும், system.out.printlnல a + b, இந்த ஏவையும் இந்த பியையும் ப்ளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். சூப்பர். இப்போ இங்கே என்ன பண்ணணும், அந்த சம்மை நான் வந்து வெளியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சம்மை கால் பண்ணணும். அந்த சம்மை கால் பண்ணணும் அப்படின்னா இந்த அடிஷனுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்.
addition obj1 equal to new addition. இப்போ obj1 டாட் சம் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன், அடுத்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 13 அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் சம்மை கால் பண்ணுது. ஸோ சம்முக்கு போகுது. இந்த சம்மில் வாய்ட் சம்மில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட்லனில் ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏல என்ன வேல்யூ இருக்குது, ஏல 10 இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும், 10 வந்துடும். அடுத்து பியில் என்ன வேல்யூ இருக்குது, 20 இருக்குது. அப்போ என்ன வந்துடும், 20 வந்துடும். ஸோ இது ரெண்டு ஆட் ஆனால் என்ன, 30. ஸோ அவுட்புட் நமக்கு என்ன வந்திருக்கு, 30. ஓகே, சூப்பர். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பண்ணிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கார்டன் கிளாஸில் 2 வேரியபிள் இருக்க போகுது, ஆப்பிளோட ப்ரைஸு, ஆப்பிளோட கவுண்ட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள், டோட்டல் அண்டர்ஸ்கோர் மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் 5 ஆப்பிள் இருக்குது, 5 ஆப்பிளோட விலை 20 ரூபா. அப்புறம் அப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அப்போது 5ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, see you next video. Bye bye.